இன்ஸ்பெக்டர் ராபர்ட், சங்கரன், நீங்க எனக்கு ஏதோ சன்மானம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, அது கையோட எடுத்துக்கிட்டு ராம்நகர் பேலஸ்க்கு வாங்க. உங்களுக்காக ஒரு பெரிய சன்மானம் காத்துக்கிட்டு இருக்கு. சங்கர் நம்மாலேயே போலீஸ்ல மாட்டி விட்டானா? டேய் சங்கர், வித்த கத்து கொடுத்தவன் கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? உன்னை என்ன செய்யறன்னு பாரு. அண்ணே, எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல. நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது புது கேரேஜ் திறந்திருக்காங்க. நாம பழைய மிஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மிஷின்லாம் வாங்கலாம். வர வருமானம் நம்ம செலவுக்கே பத்தல, எங்க மிச்சம் பிடிக்கிறது? நம்ம கேரேஜ் மாடலை மாத்த ₹1,00,000 ஆகும். எங்க போறது? நான் தர்றேன். இதுல ₹2,00,000 இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு புது மிஷின்ஸ்ல வாங்குங்க. தொழில் அமோகமா நடக்கும். இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம். இதை நாங்க கடனா வாங்குறோம். வேண்டாம் ராஜு, அதை வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட திருட்டு பணமோ? அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அண்ணணும். அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். உழைச்சா? எப்படிப்பட்ட உழைப்பு? கோவில் உண்டி வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது. நான் முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன். ஆமா கிருஷ்ணா, சங்கர் முன்ன மாதிரி இல்ல, தெரிஞ்சிட்டாரு. அப்படிங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கலாமா? வாங்கிக்கங்க. தேங்க்யூ. அதோட நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கேன். பரவாயில்லையா? ஓ, உங்க சம்மதம் என் சம்மதம். அண்ணி, ஐயோ என்னது? புது கராஜ் திறக்கிறோம். அது உங்க கையால தான் வந்து திறக்கணும். நானா? ஆமா நீ.
நான் பொறுப்பா இருந்ததுக்கும் அந்த கராஜ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அதனால நீங்க வந்து உங்க கையால அதை திறந்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. உங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டேன். நான் வரேன். வெள்ளி மணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனந்தான், சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்தில தந்தனத்தான். அடியே ராசாத்தி சிரிக்காதடி, அன்பே என் நெஞ்ச பறிக்காதடி. அள்ளிக்கொள்ள போரே உன் அழகாகத்தான், கிள்ளிக்கொள்ள போரே இப்போ மெதுவாகத்தான். வெள்ளி மணி கிண்ணத்தில நல்ல நல்ல சந்தனந்தான், சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்தில தந்தனத்தான். பார்த்து பார்த்து பார்வையெல்லாம் பூவாகி போனது மானே. பூத்து பிஞ்சாகித்தான் காயாகி போனவனானே. பிஞ்சானதென்ன காயானதென்ன அஞ்சாமல் கூரடி நீயும் தான். அப்பாவி மாமா ஆராய்ச்சி வேணா, இப்போது ஏதுங்க நேரந்தா. மெய்யோட நானும் மெய்யாக சேர, மேலாடை போல ஒன்னாக கூட வரவேணும் ஒரு நேரம் அதை சொல்லுமானே. அள்ளிக்கொள்ள போற ஒன்னு அழகாகத்தான், கிள்ளிக்கொள்ள போரே இப்போ மெதுவாகத்தான். பாலும் தேனும் இப்போதுதான் ஒன்னாக சேர்ந்தது என்று. பாசம் அன்பு நேசமெல்லாம் என் கண்கள் பார்த்தது என்று. எப்போதும் உன்னை நீங்காமல் வாழும் நன்னாளை கேட்பது நானும் தான். குற்றால காற்றும் சங்கீதம் பாடும் இப்போது என் மனம் போலத்தான். அன்புள்ள நெஞ்சம் தன்னோடு கொஞ்சம் இன்பங்கள் தானே என்னோடு தஞ்சம். இனிமேலும் புரியாத ஒரு கேள்வி இல்லை. பைத்தியமா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி செய்யற? நீ
அண்ணி, அண்ணனுக்கே இந்த கையால தீ வச்சேன். இது வெறும் படம் தான். இல்ல ராஜு, அப்படி சொல்லாத. அதுல நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் நீ அதை எரிச்ச. அண்ணனோட நினைவு உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்க. ராஜு, உண்மையில அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசை நீங்க மாத்திக்கணும். நான் எதுக்காக எதை மனசுல வச்சுக்கிட்டு இதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அண்ணி, மனிதர்கள் தப்பு பண்ணலாம், கடவுள் தப்பு பண்ண மாட்டாரு. அண்ணன் பாலு மாதிரியே ஏன் அவர் சங்கரையும் படைக்கணும்? அந்த சங்கருக்கும் எனக்கு ஏன் ஒரு பாசத்தை வளர்க்கணும்? ஒரு திருடனா ரவுடியா சுத்திட்டு இருந்த சங்கர் இன்னைக்கு ஏன் நல்லவனா திருந்தி வாழணும்? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. சங்கர், நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கையில குறுக்கிடுறீங்க? அவர் பாடின அதே பாட்டை பாடி ஏன் என் மனசுல குழப்பத்தை உண்டாக்குறீங்க? போயிடுங்க, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. நான் எப்பவுமே இந்த ஊர்ல தான் இருக்கேன். நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க. என் மனசுல சலனம் இல்ல, குழப்பம் இல்ல. நீங்க தான் உண்மையை நேர்ல சந்திக்க தைரியம் இல்லாம குழம்பிட்டு இருக்கீங்க. ராஜு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அதை கேட்டதும் எனக்கு உங்க மேல பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அந்த பரிதாபம் கருணையா மாறி அன்பா வளர்ந்து இப்போ காதலா மாறி இருக்கு. கருணை, அன்பு, காதல் இதெல்லாம் இயல்பா வருது. அதை கேட்டு வாங்க முடியாது. நீங்க பட்டமரமா நிக்கிற வரைக்கும் ராஜு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கவே மாட்டான். ப்ரொஃபசர் பாலு சாகும்போது ராஜு கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கி இருந்திருக்காரு. நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நீங்க தெய்வமா பூஜிக்கிற பாலோட ஆத்மா சாந்தி அடைகிறதும் அடையாம போகிறதும் உங்க கையில தான் இருக்கு.